பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. எங்கள் அப்பா 1960 கோயம்புத்தூருக்கு முதலாக வந்தார். அப்போது எனக்கு 8 வயசு. அந்த 8 வயசுலேருந்து அப்போது 3ஆவது கிளாஸில் இங்கே கோயம்புத்தூரில் சேர்ந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய எஜுகேஷன் எல்லாம் இங்கே கோயம்புத்தூர்லேயே தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 60 வருஷத்தில் இந்த தமிழ்நாட்டில் கூட பழகக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. தமிழ் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது ஏன்னா தமிழ் ஒரு இனிமையான ஒரு பாஷை. தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த வகையில் தமிழும் சரி, தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஜனங்களும் சரி, எல்லாருமே ஒரு இனிமையான ஒரு என்வாயர்மெண்ட், இனிமையான ஜனங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து தமிழ் கற்ற அவருக்கு திருக்குறள், பாரதியார் பாடல்கள், பக்தி பாடல்கள் மீதும் பற்று ஏற்பட்டது. ஆங்கில மொழிபெயர்ப்பு திருக்குறள் புத்தகத்தை படித்து அதிலிருந்து கருத்துக்களை எடுத்துச் சொல்கிறார். திருக்குறளில் ஒரு அருமையான குறள் ஒன்று, அந்த காலத்தில் ராஜா அவங்க இருந்தாங்க, இன்றைக்கி ராஜா கிடையாது, இன்றைக்கி பியூரோக்ராட்ஸு. ஆனால் என்ன ஒரு 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 லீடராக இருந்தாலும், ஒரு தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 4 குவாலிட்டிஸ் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த 4 குவாலிட்டிஸ் என்னன்னாக்கா, அஞ்சாமைங்கிறது கரேஜ், ஈகை ஜெனராசிட்டி, அறிவு நாலேஜ், ஊக்கம் பர்சிவியரன்ஸ். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு லீடர் அப்படின்னா இந்த 4 குவாலிட்டிஸு அவங்ககிட்ட அவசியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு ரெலவெண்ட்டாக இருக்குது. அதாவது அவர் சொல்லியிருக்கிறது, அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் என 4ம் எஞ்சாமை வெந்தற்கு இயலும். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணம் அதை மூடியதேனோ. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேளாமல் தருவதில்லையா. வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேளாமல் தருவதில்லையா. சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா இன்பம், சுவையாக சுவையாக வளர்வதில்லையா. பாவாடை தாவணியில்
பருவமா? தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ? முத்து முத்தா சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா? தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ? முத்து முத்தா சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா? முத்தமிழே முக்கணியே மோக வண்ணமே, முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா? இங்கே என் காலம் எல்லாம் கடந்து விட்டாலும், ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும், நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர